ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிரீன் தமிழா. இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல ஃபைட் கிளப் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஃபைட் கிளப் 2023ல தமிழ்ல வெளியான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. அப்பாஸ் ரகுமான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. மோனிஷா சங்கர்தாஸ் மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னா, வடசென்னை பகுதியில் ஒரு பாக்ஸர் ஒருத்தர் இருப்பாரு. அவரு மட்டும் சாம்பியனா இல்லாம அங்க இருக்கிற அந்த பகுதி சின்ன பசங்க இளைஞர்கள் இப்படி எல்லாத்துக்கும் பாக்ஸிங் சொல்லி கொடுத்து எப்படியாவது அவங்கள ஒரு பாக்ஸிங்ல சாம்பியன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அப்படி சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. அவருக்கு ஒரு தம்பி ஒருத்தர் இருப்பான். அவன் வெளில கூட சேர்ந்துட்டு இந்த கஞ்சா விற்கிறது அப்படின்னு நிறைய இல்லீகல் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். இதனை இவர் வந்து தட்டி கேட்பாரு, தன்னோட தம்பியை தட்டி கேட்பாரு. இதனால கோபம் கொண்ட அவன் தன்னுடைய அண்ணனை அந்த வில்ல கூட சேர்ந்து அப்படியே கொன்றுவான். இந்த குழப்பலியை நான் ஏத்துக்கு நான் ஜெயிலுக்கு போறேன், என்ன எப்படியாவது ஒரு வாரத்துல ரிலீஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் கிட்ட சொல்லிட்டு அவன் ஜெயிலுக்கு போயிடுவான். ஆனா வில்லன் அவனை ரிலீஸ் பண்ண மாட்டான், அப்படியே விட்டுருவான். அவன் பெரிய அரசியல்வாதி ஆயிடுவான். உடனே வெளிவந்த இவன் எப்படியாவது வில்லனை கொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுவான். இந்த பிளான்ல படத்துடைய ஹீரோ வந்து மாட்டிக்குவாரு. இவர் எப்படி மாட்டிக்கிறாரு, இறுதியில அவன் அந்த வில்லனை கொன்னானா இல்லையா, ஹீரோ எப்படி இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு எப்படி வெளியே வராரு, இறுதியில என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தலாம். இந்த படத்துடைய பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் ஆஃப் தான். ஏன்னா ஸ்கிரீன் பிளே வைஸ் சூப்பராக இருக்கு. படத்தில் நடிச்சிருக்க அந்த உரியடி விஜயகுமார் அவங்களுடைய ஆக்டிங் செம்மையா இருக்கு. அப்படியே அந்த உரியடி படத்தில் என்ன பண்ணியிருக்காரோ அப்படியே இங்கே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி காலேஜில் வராரு, சண்டை போடுறாரு, அப்படியே இங்கே தெருவில் இறங்கி சண்டை போடுறாரு. இப்படி எல்லாமே வந்து அவர் ஒர்க் அவுட் ஆகுது. அந்த படத்தில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இந்த படத்தில் இருக்காரு. படத்தில் நடிச்ச மற்ற கேரக்டர் எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. கோவிந்த் வசந்தா அவங்களுடைய பிஜிஎம் மியூசிக் சூப்பராக இருக்கு. செம்மையான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு சீன்ஸுக்கும் தகுந்த பிஜிஎம் பக்காவாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த ரொமான்டிக் சீன்ஸ், அந்த பாட்டு சீன் ஆகட்டும், அந்த ஃபைட் சீன்ஸ் ஆகட்டும், அந்த வில்ல வர்ற சீனு, அந்த ஹீரோ வர சீன்ஸ், அப்படி எல்லா கேரக்டருக்கும் செம்மையான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காரு. நீங்கள் படம் பார்க்கும்போதே அது அப்படியே நமக்கு உணரலாம். அந்த அளவுக்கு செம்மையான சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காரு. பிரீட்டோ அவங்களுடைய கேமரா ஆங்கிள் செம்மையா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அழகா அப்படியே அந்த வடச்சென்னை அழகா காமிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தா அந்த ரத்தம் சதை அப்படின்ட்டு சும்மா அனல் தெரிகிற காட்சிகள், இப்படி எல்லாத்துக்குமே கேமரா ஆங்கிள் பர்ஃபெக்டா கொடுத்துருக்காரு. இப்போ அந்த படத்துடைய மைனஸை பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்கிரீன்ல சூப்பராக இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப் அப்படியே உல்டாவா மாறிடுச்சு. இப்போ படம் பார்க்கும்போது ஏதோ ஒரு படத்தை ஞாபகப்படுத்துது. ஏன்னா திரும்ப இந்த காட்சியை பார்க்குறமேடா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு வித்தியாசமான ஒரு காட்சி கொடுத்துருந்தாங்க. ரெண்டாவதுல பார்த்தா பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன் தான். அப்படியே ஒரு கும்பல் இன்னொரு கும்பலுக்கு சண்டை, இந்த ரெண்டு கும்பலும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. படம் ஃபுல்லாகவும் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. கிளைமேக்ஸ் நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். எந்த ஒரு இடத்தையும் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கே இல்லை. ஈஸியாக அடுத்தது இதாப்பா நடக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு தான் படம் செகண்ட் ஹாஃப் இருக்கு. நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். படம் பார்க்கும்போது என்னடா இது இப்படி தான் இருக்குது, கிளைமேக்ஸ் ஒருவேளை இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். கண்டிப்பாக அதே மாதிரி ஒரு கிளைமேக்ஸை கொடுத்துட்டாங்க. எனக்கு கிளைமேக்ஸில் ஒரு வித்தியாசம் கொடுத்துருக்கலாம். என்னடா ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கு எங்கேயோ இருக்கேடா படம், என்னடா படத்தை இப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் கொஞ்சமாவது மெயின்டைன் பண்ணியிருக்க வேணாமா? அந்த 80s 90s காலத்தில் எப்படி இருக்கும், அப்படியே படம் பார்த்தா கடைசியா யார் ஜெயிப்பா, ஹீரோ ஜெயிச்சிருவான், வில்லனை போட்டுருவாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துல இருக்கு. அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அந்த ஸ்கிரீன் பிளேயோட அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் செகண்ட் ஹாஃப்ல இல்லை. அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணினால படம் வந்து வேற லெவலில் ஹிட் அடிச்சிருக்கும். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சென்சர் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கா இல்லை சுமாராக இருக்கானா? இந்த படம் ஒன் டைம் வச்சிருந்தா நான் உங்களுக்கு படம் தான் சஜஷன் பண்ணுறேன். அதான் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கு, செகண்ட் ஹாஃப் எடுபடலையே பாஸ் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு. இதே மாதிரி மற்ற ஒரு புதிய மூவியில் சந்திப்போம். உங்களிடமிருந்து உங்கள் கவி பாரதி.